இந்த ஹதீஸை இமாம் தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஸ்னதுல் ஃபிர்தோஸ் என்ற கிதாபில், அல்லாமா சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கவுலுல் பதீஉ ஃபி ஸலாத்தி அலல் ஹபீபி ஷஃபீஇ என்ற கிதாபிலும், அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அத்துருல் மன்சூர் என்ற கிதாபிலும் கொண்டு வருகிறார்கள். சில இமாம்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்பதாக கூறுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஃபி யௌமில் ஜுமுஅத்தி பஅத அஸ்ரி 80 மர்ரத்தன், யார் என் மீது ஜும்மாவுடைய நாள் அசருக்கு பிறகு 80 தடவை ஸலவாத்து கூறுகிறாரோ அவருடைய 80 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், உங்கள் மீது எந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்ற ஸலவாத்தை கூறுங்கள் என்று கூறினார்கள். யார் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்று அஸருக்கு பிறகு ஜும்மாவுடைய நாள் 80 தடவை கூறுகிறாரோ அவருடைய 80 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதாவது அவருடைய எல்லா சிறு பாவங்களும் இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தால் மன்னிக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.